ஐயுஎம்எல் எம்எல்ஏ ஷாஜகான், விசிக எம்எல்ஏ வன்னியரசு நாளை அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக அமைச்சரவையில் ஐயுஎம்எல் எம்எல்ஏ ஷாஜகான் அமைச்சராக பதவியேற்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை பதவியேற்க வாய்ப்பிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜெயலானி, இது தொடர்பான விரிவான விவரம் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைந்திருந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் பங்குண்டு என்ற அடிப்படையில தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி கட்சிகளை அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பதாக அழைப்பு விடுத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில இன்றைய தினம் ஆலோசனை மேற்கொண்ட ஐயுஎம்எல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் பாபநாசம் தொகுதியில் போட்டியிட்ட ஷாஜகான் அமைச்சரவையில் இடம்பெறுவார் என்பதாக கட்சியின் தலைவர் காஜா மைதீன் ஏற்கனவே அறிவித்து விட்டார். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வன்னியரசு அமைச்சரவையில் இடம்பெறுவார் என்பதாக ஏற்கனவே தகவல் வெளியாகி வரக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் இருவருக்குமான அந்த பதவியேற்பு விழா என்பது நாளை ஆளுநர் மாளிகையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான தகவல் இது நமக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆட்சி அமைத்ததற்கு பிறகாக தொடர்ச்சியாக முதற்கட்டமாக 10 அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அதற்கு பிறகாக அமைச்சரவை விரிவாக்கம் காரணமாக இன்றைய தினம் 23 அமைச்சர்கள் அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நிலையில் மேலும் 2 அமைச்சர்கள் அமைச்சர் பொறுப்பேற்க உள்ளதாக தகவல் வெளியாகிறது. அந்த 2 அமைச்சர்களுமே தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 2 கட்சிகள் சார்பிலும் தலா ஒவ்வொரு அமைச்சர்கள் பொறுப்பேற்க இருப்பதாக தகவல் வெளியாகிறது. குறிப்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் பாபநாசம் தொகுதியில் போட்டியிட்ட சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக பொறுப்பேற்க இருப்பதாகவும், அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட வன்னியரசு அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்பதாகவும் கூறப்படுகிறது. இவர்கள் இருவருக்குமாக இலாக்கா என்பது ஒதுக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இவர்கள் இருவருக்குமே சிறுபான்மை பிரிவிற்கு ஷாஜகான் அமைச்சராக நியமிக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போன்று பாதுகாப்பு நலப்பிரிவிற்கான அமைச்சராக வன்னியரசு நியமிக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாகவே தகவல் வெளியாகி இருக்குது. இவர்களுக்கான பதவியேற்பு விழா என்பது நாளை ஆளுநர் பதவியேற்று வைப்பார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.